அந்த தங்க சிலை வேற யாரும் இல்லங்க, நீங்க தான். உன்னை மொத்தமா அழிக்கக்கூடிய பிரம்மாஸ்திரம் என் கையில இருக்கு. இப்ப என்ன பண்ணுவ சொல்லு. புது வழியை தேடி கண்டுபிடிக்கிற கலை இந்த ருத்ரனுக்கு கை வந்த கலை நாகராணி. அமிர்தாவுக்கு உன்னோட உதவி தேவைப்படுது சேஷா. வா சேஷா வா. ஜெய் மகாருத்ரா. ஏய் நாகராணி, இப்ப நான் என்ன செய்ய போறேங்கிறத உன்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத. நீ மிகப்பெரிய சக்திசாலி, மிகப்பெரிய திறமசாலி. உன்னை இந்த வேஷத்துல ஜெயிக்க முடியாதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நான் புது அவதாரம் எடுத்து உன்னை சம்காரம் பண்ண வர வரைக்கும் நீ என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கணும். ஜெய் மகாருத்ரா. ஓம் நம சிவாய. அந்த சிவனை தியானம் பண்ணிக்கிட்டு தேவையில்லாம நேரத்தை வீண் பண்றிய நாகராணி. பண்ணு. என்னோட புது அவதாரத்தை தாங்கிறதுக்கு உனக்கு சக்தி வேணும்ல. என்னோட புது அவதாரத்தோட பாதிப்பை பார்க்க முடியாம இங்கேயே இதய வெடிச்சு நீ சாகணும். அப்படி இருக்க போது என் புது அவதாரம் இதான் உனக்கு கடைசி நாள் நாகராணி. உன் கண் எதிரி உன் உலகத்தோட சொத்தான அந்த நாகமணியை அடைஞ்சு அது மூலமா என் சக்தி அதிகரிக்கிறத பார்த்து உன் ஆன்மா துடிக்கணும். எந்த நாகமணியை அடையறதுக்காக, எந்த பழிய தீர்த்துக்கிறதுக்காக நீ இந்த உலகத்துக்கு வந்தியோ அது எதுவுமே உனக்கு கிடைக்காம திரும்பவும் உலகத்துக்கும் போக முடியாம நேரடியா அந்த பரமேஸ்வரனோட பாதத்துல சரணடையணும். உன்ன அந்த பரமேஸ்வரனோட பாதத்துல கொண்டு போய் சேர்க்கல என் பேரு ருத்ரனே கிடையாது. ஜெய் மகாருத்ரா. என்ன பண்றது? அமிர்தாவோட உயிருக்கு பாதுகாப்பு கவசமா இருக்கணும்னு சேஷாவை கூப்பிட்டா அவகிட்ட இங்க எந்த பதிலும் வரமாட்டேங்குதே. அங்க என்னடானா அமிர்தா அந்த துஷ்டன் கையில மாட்டிக்கிட்டா. அவளுக்கு ஆபத்து. எந்த நேரம்னா அவள் மேல தாக்குதல் நடக்கலாம். அமிர்தாவை அந்த துஷ்டங்கிட்ட இருந்து எப்படி காப்பாத்துறது? அந்த துஷ்டன் ருத்ரா எதுக்கும் பயப்பட மாட்டானே. அவன் கொட்டத்தை அடக்கணும்னா அந்த மந்திரக்கோல் அவங்கிட்ட இருந்து பறிக்கிறத தவிர வேற வழியே கிடையாது. ஆனா எப்படி?
ஆமா, பைரவன் தான் இதுக்கு சரியான ஆள். அவனால மட்டும்தான் இது சாத்தியமாகும். ஆனா பைரவா என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பானா? அதுவும் இல்லாம அவனும் மிகப்பெரிய துஷ்டனாச்சே. எனக்கு உதவி செய்ய பைரவன் சம்மதிப்பானா? சரி, என்ன வேணா நடக்கட்டும். நான் ஒரு தடவை கேட்டு பார்த்துறேன். கேட்கறதுல எந்த தப்பும் இல்லையே. ஆபத்தானவனை தான் காப்பாத்தவும் அனுப்பணும். முயற்சி பண்றேன். பைரவா, பைரவா, பைரவா. பைரவா, நான் பேசுறது உன் காதுல விழுதா? இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு தானே இருக்க. நீ இல்லாத நேரத்துல இங்க என்னென்ன அக்கிரமம் நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு தானே இருக்க. அந்த துஷ்ட ருத்ரா உன்னோட மந்திர கோலை வச்சுக்கிட்டு எப்படி எல்லாம் அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நீயே பாரு. உங்கிட்டயே எல்லா சக்தியையும் வாங்கிக்கிட்டு உன்னோட முதுகுல குத்துற அந்த ருத்ரனோட அகங்காரத்தை உடைச்சே ஆகணும். உனக்கு அப்படி தோணலையா பைரவா? நீ இன்னும் பத்திரமா அழிஞ்சு போகாம இருக்கன்னா அது என்கிட்ட இருந்து நீ வாங்கிக்கிட்ட சக்தி தாங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? பைரவா, நீ எங்கிட்ட இருந்து வித்தைகள் எல்லாம் கத்துக்கிட்டு சக்திசாலியா இருக்க. இங்க பாரு, கொஞ்சமாவது நீ எனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன்னு உனக்கு தோணுச்சுன்னா உடனடியா ஏன் எதுக்கு நீ எந்த கேள்வியும் கேட்காம அந்த ருத்ரங்கிட்ட இருந்து உன்னோட மந்திர கோலை திரும்பி வாங்கிக்க. திரும்ப வாங்கிக்க பைரவா, திரும்ப வாங்கிக்க. இங்க பாரு, இந்த பைரவன் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எப்ப செய்யணும்ன்றதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். இத்தனை நாளா நான் காத்துக்கிட்டு இருந்த அந்த முகூர்த்த நேரம் இப்பதான் என் கை கூடி வந்திருக்கு. இன்னும் சில மணி நேரங்கள் தான் இருக்கு. இது வரைக்கும் எனக்கு நடந்த அநியாயங்களுக்கெல்லாம் வட்டியும் முதலுமா வசூல் பண்ணாம விடமாட்டான் இந்த பைரவா. உங்க காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி இந்த பைரவனோட காலம்தான். நல்லா கேட்டுக்கோ. எனக்கு துரோகம் பண்ண அத்தனை பேரையும் நான் அழிக்காம விட மாட்டேன். உங்க அத்தனை பேருக்கும் அஸ்தமன காலம் ஆரம்பிச்சாச்சு. தயாராயிருங்க. என்ன மயூரி இது? கீழே கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க. நம்ம மொத்தமா இப்படி மாடிக்கு வந்துட்டா வந்திருக்கிற கெஸ்ட் நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? ஆமா மயூரி, எந்த விஷயமா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம் இல்லையா? ஆமா மயூரி, பாவம் அர்ஜுனும் அமிர்தாவும் தனியா மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. நாம அப்புறமா பேசிக்கலாமே. இல்ல, இப்பவே பேசியாகணும். மயூரி, உன் தயக்கத்தை பார்க்கும்போது நீ ஏதோ பெரிய விஷயத்தை தான் சொல்ல போறேன்னு தோணுது. ஆமா பாட்டி, உண்மையிலேயே இது பெரிய விஷயம்தான். எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. சந்தேகங்களா? யார பத்தி, எதை பத்தி? நாகராணி இங்கதான் நம்ம வீட்லயே நமக்கு நடுவுலயே இருக்கிறாளோன்ற ஒரு சந்தேகம்.
மயூரி, நீ என்னம்மா சொல்ற? மயூரி, இந்த நேரத்துல அந்த விஷயம் எல்லாம் தேவையா? ஆமா பாட்டி, ஆமா அத்தை, தேவைதான், இப்ப தேவைதான். சந்தேகம் வந்த உடனே தெளிவுபடுத்திக்கிட்டா ஆபத்துல இருந்து தப்பிச்சிடலாம் இல்லையா? மயூரி, நீ ரொம்ப ஓவரா போறன்னு நினைக்கிற. ஏதோ அதிசயமா எல்லாரும் வீட்டுல சந்தோஷமா இருக்கும். புதுசா நீ ஒண்ணு ஆரம்பிக்காத. என்ன மயூரி, அந்த நாகராணி எப்படி நமக்கு நடுவுல இருப்பா? நீ கண்டதையும் கற்பனை பண்ணிக்கிட்டு எல்லார் முடியும் ஸ்பாயில் பண்ணாத. மயூரி, உன்னோட பயம் என்னன்னு எனக்கு புரியுதுமா. ஆனா இந்த விஷயத்தை பேசக்கூடிய சூழ்நிலை இது இல்ல. நீயே பாரு, கீழே எத்தனை பேர் நமக்கா காத்துட்டு இருக்காங்க. இப்ப எதுக்கு இதெல்லாம்? போதும், இந்த விஷயத்தை அப்புறமா நம்ம பேசிக்கலாம். இல்ல பாட்டி, இதுக்கு இப்பவே முடிவு தெரிஞ்சாகணும். மயூரி, நீ ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிற. இப்ப நாங்க யாரும் எதுவும் கேட்கிற மூட்ல இல்ல. நீ கீழே இறங்கி வா. இல்ல அத்தை, எனக்கு தெரியும். நீங்க யாருமே என் பேச்ச நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப சொல்றேன் கேளுங்க. நான் நாகராணிய பாத்திருக்கேன். அது மட்டும் இல்ல, நான் நாகராணிய பார்த்த விஷயத்த ருத்ரா மாமா கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். அவ வேற எங்கேயும் இல்ல, இங்கதான் நம்ம எல்லாருக்கும் நடுவுல தான் இருக்கா. அது மட்டும் இல்ல பாட்டி, நேத்து ராத்திரி அமிர்தா அர்ஜுனுக்காக பண்ண எல்லா டெக்கரேஷனையும் அவ தான் பாழாக்குனது. அத நான் என் கண்ணால பார்த்தேன். எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன்னு அர்ஜுன் என்ன பிடிச்சு கத்துனால, ஆனா எதையுமே நான் செய்யல. அப்படின்னா அது எல்லாத்தையும் பண்ணது அந்த நாகராணி. நேத்து ராத்திரி நான் அங்க போனப்ப நம்ம வீட்டுல இவ்வளவு நடக்குதா? மயூரி, முன்னாடியே ஏன் இந்த விஷயத்த சொல்லல? சொல்றதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல கர்ணா. இப்ப சூழ்நிலை வந்திருக்குன்றதுனால தான் சொல்றேன். இப்பவும் சும்மா இருந்தா நல்லா இருக்காது. அதனாலதான் எச்சரிக்கையா இருக்கேன்னு உங்ககிட்ட சொல்றேன். அப்படின்னா நீ உன் கண்ணால அந்த நாகராணிய பாத்தியா? அது சரி, அவ பார்க்க எப்படி இருந்தா? தெரியல பாட்டி. அன்னைக்கு அவளோட முகம் சரியா தெரியல. அவளை பின்னாடி தான் பார்த்தேன். நான் யாருன்னு கேட்ட உடனே அவ எச்சரிக்கை ஆயிட்டா. நான் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே பாம்பா மாதிரி எஸ்கேப் ஆயிட்டா. அந்த நாகராணி சாதாரணமானவ இல்லைங்க போது அவ சாவு சாதாரணமா இருக்க கூடாது. அப்படி இப்படி அவதாரம் இல்ல, ஒரு பெரிய அவதாரம் எடுத்துட்டு வந்து அந்த நாகராணிய சம்காரம் பண்ண போற. இந்த ருத்ரணியை எதிர்க்கிறவங்க நிலைமை எவ்வளவு மோசமாகுங்கிறத இந்த மொத்த உலகத்துக்கும் தெரிஞ்சாகணும். நாகமணி கிடைக்கிறதுக்குள்ள இந்த ருத்ரன் திறமை எப்பேற்பட்டதுன்னு அந்த நாகராணி சம்காரம் மூலமா இந்த உலகத்துக்கே தெரிஞ்சாகணும். அப்படி பண்ற. ஜெய் மகாருத்ரா. எத்தனையோ சித்திகள் அடைஞ்சிருக்கிற மகா மந்திரவாதி பைரவனுடைய மந்திர கோல இந்த ருத்ர வசப்படுத்திருக்காங்க போது நான் சாதாரணமானவனா? அந்த நாகராணியால என்னை எதுவுமே செய்ய முடியாது. நாகராணி மட்டும் இல்ல, அந்த பைரவ பாபா வந்தாலும் இதேதான். என்னை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. அந்த பைரவனை ஏற்கனவே என் மந்திர சக்தியால தலைமறைவாக்கிட்ட. அப்படியும் ஒருவேளை
அந்த பைரவ இந்த ருத்ரம் முன்னாடி நிக்க முடியுங்கிற குருட்டு தைரியத்துல வந்தா அந்த பைரவ பாபாவை இந்த உலகத்துல இருந்து ஒளிச்சு கட்டுற எல்லா விதமான சக்திகளும் இந்த ருத்ரனுக்கு இருக்கு. ஜெய் மகாருத்ரா. ஜெய் மகாகாலா. என்ன அதிர்ச்சியா இருக்கா ருத்ரா? இத்தனை நாளா உன்னை நான் வெறும் அகங்காரம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ தலகாணம் பிடிச்சவன், அகந்தையில ஆடுறவன். இனிமே உன்னுடைய ஆட்டத்துக்கு கடிவாளம் போடத்தான் நான் வந்திருக்கேன். இனி உன்னோட அழிவு காலம் ஆரம்பிச்சிடுச்சு. இத்தனை நாள் நீ எங்கிட்ட இருந்து அடைஞ்ச சக்திகள், என்னோட மந்திர கோல், அதை நீ தவறா பயன்படுத்துறதெல்லாம் போதும். அதை நீ தொடர்ந்து வச்சுக்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. இத்தனை நாளா என்ன நீ ஏமாத்தி என்னோட மந்திர கோலை அபகரிச்சு அதை உன் வசப்படுத்திக்கிட்டு அகங்காரத்திலையும் ஆணவத்திலையும் ஆடிக்கிட்டு இருக்கல்ல, அது போதும். இனிமே அது எனக்குத்தான் சேரணும். அதுக்கான சரியான நேரம் இதுதான். என்னோட மந்திர கோலை, என்னோட சக்திகளை நான் திரும்ப பெறக்கூடிய அற்புதமான நேரம் இது. அந்த நேரம் எனக்கு வந்தாச்சு. எனக்கு வந்தாச்சு ருத்ரா. ஹே பைரவா, எங்கேயோ தலைமறைவா உட்காந்துட்டு என்ன பயமுறுத்துற மாதிரி பேசி என்ன பயமுறுத்தலான்னு பாத்துக்கிட்டு இருக்கியா? அது உன்னால முடியவே முடியாது. உன்னால எதுவுமே செய்ய முடியாது. என்னைக்கு இருந்தாலும் இந்த மந்திர கோல் என்னோடதுதான். மூடனே, உனக்கு இன்னும் என் சக்தி மேல நம்பிக்கை வரல. அந்த நம்பிக்கை வரத்துக்கு இன்னும் உனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா என்னோட சக்திய நீ இன்னும் முழுமையா பார்க்கல. அதை பார்க்கறதுக்கு உனக்கு ஆர்வமா இருக்கா? சொல்லு, பார்க்கறியா? இந்த பைரவனோட சக்தி எப்படிப்பட்டதுன்னு பார்க்கறியா? ஜெய் மகாகாலா. ஹே பைரவா, இந்த ருத்ரா அவ்வளவு சீக்கிரமா தோல்வியை ஒத்துக்கிற கோழை கிடையாதுங்கிறது உனக்கு தெரியும். ஒரு கையால இழந்தத இன்னொரு கையால பிடிக்கிற கலை இந்த ருத்ரனுக்கு நல்லாவே தெரியும். நான் தோக்க மாட்டேன். ஜெய் மகாருத்ரா. இப்ப நான் என்ன பண்றது? இந்த துஷ்டம் போட்ட மாய வலையிலிருந்து என்னால தப்பிக்க முடியல. இது வெறும் ருத்ரனோட சக்தியா இருந்திருந்தா நான் தப்பிச்சு வெளியே வந்திருப்பேன். ஆனா இது அந்த ருத்ரன் பைரவனோட சக்தியால ஏற்படுத்தப்பட்ட மாய வலை. இதுல இருந்து நான் வெளியே வரணும்னா அதுக்கு என் சேஷாவோட உதவி நிச்சயம் வேணும். ஆனா சேஷா எதுக்காக எனக்கு உதவி செய்ய வரல? நான் கூப்பிடுறது அவளுக்கு கேக்குதா இல்லையா அதுவே தெரிய மாட்டேங்குதே. சேஷா, சேஷா, வீட்ல வேற இன்னைக்கு நிறைய ஜனங்க வந்திருப்பாங்க. அந்த சத்தத்துல அவளுக்கு என் குரல் கேட்கல போல இருக்கு. கேட்டிருந்தா அவ நிச்சயம் வராம இருந்திருக்க மாட்டான். நான் இப்படி பிரச்சனைல இருக்கிறது தெரிஞ்சா அவ எப்படியாவது கிளம்பி வந்துடுவான். என் சேஷா மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. இன்னொரு தடவை முயற்சி பண்ணி பாக்குறேன். சேஷா, 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 நான் கூப்பிடுறது உன் காதுல விழுதா? எனக்கு இப்போ
உன்னோட உதவி தேவைப்படுது சேஷா. நான் இப்போ இந்த துஷ்டம் போட்ட மலைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கேன். சேஷா, இப்ப உன்னை தவிர வேற யாராலையும் என்னை காப்பாற்ற முடியாது. சீக்கிரம் வா. మంజుల శింజిని చతుల లాస్య వినోదవ శంకర